அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னைட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல நம்ம இன்றைக்கு பார்க்க போறது வாயுக்களின் இயக்கவியற் கொள்கை, அதாவது ஆங்கிலத்துல கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா, மாறா அழுத்தத்தில் உள்ள நல்லியல்பு வாயு ஒன்றின் வெப்பநிலையை 100K இலிருந்து 10,000 K உயர்த்தும் பொழுது அதன் சராசரி இருமடி மூல வேகம், அதுக்கு சிம்பல் என்ன சொல்லுவோம்? VRMS. RMS என்ன மீனிங்? ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. எவ்வாறு மாறுபடும்? எவ்வாறு மாறுபடும் சொல்லும்போது வழக்கம் போல 4 ஆப்ஷன்ஸ், 4 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. A 5 மடங்கு அதிகரிக்கும், 10 மடங்கு அதிகரிக்கும், மாறாது, வெலாசிட்டியை VRMS மதிப்பு மாறாது. அப்புறம் 4வது 7 மடங்கு அதிகரிக்கும். இப்படியாக 4 தெரிவுகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இதுல எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்எம்எஸ் வேகம், ஒரு நல்லியல்பு வாயுவுக்கு ஆர்எம்எஸ் வேகம், அதாவது இருமடி மூல வேகம் ஒரு வாய்ப்பாடு இருக்கு. என்ன வாய்ப்பாடு சார்? VRMS is equal to square root of வர்க்க மூலம் சொல்றோம் இல்லையா, 3RT divided by M. ஆடுங்கிறது என்னது? கேஸ் கான்ஸ்டன்ட், வாயு மாறிலி. Tங்கிறது வெப்பநிலை, Mங்கிறது மூலக்கூறுடைய அந்த நிறை. ஓகேயா? சரி, இப்போ அதை நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் முதல் டெம்பரேச்சர் T1 வச்சுக்கிடுவோம், அதாவது அது 100K. ரெண்டாவது 10,000 Kங்கிறது T2 வச்சுக்கிடுவோம். இப்போ V1 RMS அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன வாய்ப்பாடு எப்படி மாறுது? 3RT1 by M. சார் இந்த R M எல்லாம் மாறாதா சார்? மாறாதில்ல, எனக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நல்லியல்பு வாயுன்னு சொல்லியாச்சு, அதுக்கு மாலிகுலர் வெயிட், அதாவது மூலக்கூறின் எடை ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே கேஸ் போது. அதே மாதிரி இது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் கேஸ், வாயு மாறுதிங்கிறது எல்லாத்துக்கும் பேசுறதுமே பொது தான், நமக்கு தெரியும். அப்போ டெம்பரேச்சர் மட்டும் தான் மாறுது, அது T1. இந்த T1 இன் மதிப்பு எவ்வளவு சார்? 100. அதான் திருப்பி எழுதிட்டோம், 3R × 100 divided by. அதே மாதிரி E2 RMS root of square root of 3R T2 divided by. T2 எவ்வளவு சார்? 10,000. 3R × 10,000. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? E2 எந்த மாதிரி V1க்கு பொறுத்து மாறுது, எவ்வளவு அதிகமா இருக்கு அல்லது மாறலையா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப V2 RMS divided by V1 RMS equal to V2 என்ன போட்டோம்? 3R square root of 3R × 10,000 divided by V1 RMS divided by V1 என்ன பண்ணோம்? square root of 3R × 100 divided by. அப்ப இதை தலைமாத்தி போட்டு பெருக்கினாலும் சரி, நம்ம அப்படியே கூட புரிஞ்சுக்கலாம். இங்கேயும் M இருக்கு, இங்கேயும் M இருக்கு, அடிச்சிடலாம். இங்கேயும் 3R இருக்கு, இங்கேயும் 3R இருக்கு, அடிச்சிடலாம். அப்ப 10,000 divided by 100. 10,000 by 100 எவ்வளவு சார்? 100. ஸ்கொயர் ரூட் இருக்கு, மறந்துடாதீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. வர்க்கமூலம் 100 வர்க்கமூலம் எவ்வளவு? 10. படிச்சிருக்கோம் இல்லையா? சோ V2 RMS இந்த V1 அந்த சைடு கொண்டு போனா 10 × V1 RMS அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? V2 RMS என்பது V1 RMS ஐ விட, அதாவது 100 கெல்வின் டெம்பரேச்சர்ல இருக்கிறத விட 10 மடங்கு அதிகம். சரி, சராசரி இருமடி மூல வேகம் VRMS 10 மடங்கு அதிகரிக்கும் என்கின்ற இரண்டாவது தெரிவு, ஆப்ஷன் பி என்பது சரியான விடை அப்படின்னு. ஓகேயா? இதே மாதிரி அந்த வாயுக்களின் இயக்கவியற் கொள்கை, கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் இருக்கு இல்லையா, இதே பாடத்துல இன்னொரு கேள்வி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.